வணக்கம் நண்பர்களே, மியூசியத்துடைய கதையை கண்டினியூ பண்ணலாம் வாங்க. அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இங்கே இருந்த வெள்ளைக்காரங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி பாத்திரம்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்றத அதை ரொம்ப அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா போருக்கு என்ன மாதிரி ட்ரெஸ்லாம் அவங்க போட்டுட்டு போனாங்க அப்படின்றதையும் இங்கே மக்களுடைய பார்வைக்காக வச்சுருக்காங்க பாருங்களா. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குண்டு பட்டா கூட வந்து பார்த்திங்கன்னா உடம்புல படாத மாதிரி நல்ல ஷீல்டு மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து அந்த கண்ணுக்கு செக் பண்ணுவாங்கல்ல, அந்த கண் லென்ஸ் எல்லாம் வச்சு அதெல்லாம் அழகாக வச்சுருக்காங்க. அந்த டைமில் பூட்ஸ் எந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதும், அப்புறம் அந்த பீரியட்ல இருந்து ட்ரெஸ்ஸுடைய சேஞ்ச் எப்படிலாம் வந்து மாறி இருக்கு அப்படின்றத அழகா வந்து வச்சிருக்காங்க. இதுக்கடுத்து குழந்தை பிறந்தா வந்து பார்த்தீங்கன்னா, பிராம்லாம் இப்போ வந்து நிறைய மாடல் வந்திருக்கு. பட் அந்த டைமில் எப்படி இருக்குது அப்படின்றதையும் அழகாக வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பீரியடில் வந்து டாய்ஸ்லாம் எப்படி அவங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்றது இதை பார்த்தாலே நமக்கு நல்லா தெரியுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க குழந்தை பிறந்ததுலேருந்து இடுப்பில் தூக்கி வச்சுக்க மாட்டாங்க போல். மேபி பிராமே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க போல். அப்புறம் அந்த டைமில் மாடலர் வீடு எப்படி இருக்கும் அப்படின்றதையும் அதையும் அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.